ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு விளாக் எங்கே போகிறோம் காலையில் வளருது. எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போக போகிறோம். இப்போ டைம் வந்துட்டு கரெக்டாக 8 மணியோ 8:30 ஆகுது. ஸோ எப்போ போக போகிறோன்னா 10 மணிக்கு கிளம்ப போகிறோம். ஏன்னா அது மட்டும் நான் குளிச்சு ரெடியாக இப்போ தான் எந்திரிச்சேன். ஸோ இன்றைக்கி டே லீவ் சொல்லிட்டேன். ஓகே, ஆஃபீஸ் லீவ் சொல்லிட்டேன். ஸோ அதனால் கொடைக்கானல் போகலாம். ஓகே, ஸோ ஒரு வழியாக கிளம்பியாச்சு. ஸோ ஹெல்மெட்டும் அக்கடா தெரிய மாட்டேங்குது. ஹெல்மெட்டும் ரெடி, பைக்கும் ரெடி. ஆனால் என்ன பைக்கில் கொஞ்சம் கோளாறு, இண்டிகேட்டர் உடஞ்சிக்கிருக்கு. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் வாங்கியிருக்கேன், பட் அது மாட்ட தான் டைம் இல்லை. எங்கள் அம்மாவை பார்த்துட்டு அப்படியே கிளம்போம். ஓகேவா, கிளைமேட் வேறு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அங்கே மழை பெய்யா என்னன்னு ஒன்றும் தெரியாமல் போயிட்டுருக்கேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டி கார்டு ஃபுல் ஆகிடுச்சா. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நிப்பாட்டி ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வரது வந்துட்டு காட்டுறேன். ஸோ இதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் மெயினே. இது காட்டலாட்டா அப்புறம் எதுக்கு வீடியோ எடுக்க வந்தேன் அப்படின்ற ஆகி போயிடும். ஸோ உங்களுக்கு எதுவும் காட்ட முடியாதனால ஸோ பைக்கு நம்ம ரோடு அவ்வளோதான் தெரியும். ஸோ வீடியோ பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். போகலாமா? அவ்வளோதான். இதுக்கு மேலாம் இந்த வைஃபை என்ன பண்ணோன்னா கதை ஆகாது. கீழே ரொம்ப சில்லுன்னு மழை வர மாதிரி இருந்துச்சு. மேலே அப்படிலாம் எதுவுமே இல்லை. மேலே எல்லாமே கூலாக கரெக்டாக இருக்குது. பட் என்ன, இப்போ நான் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இன்ஜின் மாற்றுற மாதிரி வரும். ஏன்னா ஆல்ரெடி என்னால் கிளச் பிளேட் போயிடுச்சு. ஸோ அதோடு தான் ஓடி போயிட்டுருக்கேன். கிளச் பிளேட் வந்து கியரில் வச்சுட்டு வண்டியை இன்ஜின் இக்னிஷன் ஆன் பண்ணால் ஆன் இக்னிஷன். இங்கே போகிறதா இவங்க ரொமான்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? இருக்கீங்க வேலை இல்லை. சாரி ப்ரோ, ட்ராக் மாறி வந்துட்டேன். ஸோ ஹில் ஸ்டேஷன் ஓட்டும்போது எப்பவுமே வேடிக்கை பார்த்துட்டே ஓட்டக்கூடாது. அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. வேடிக்கை பார்த்துட்டே ஓட்டிங்கன்னா அவ்வளோதான், கம்பி நிறுத்திடுவானுங்க. அவ்வளோதான். நீங்கள் அவ்வளோதான், பாதி தூரம் வந்தாச்சு. மார்னிங்லேருந்து சாப்பிடவே இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைடை கண்டினியூ பண்ணலாம். ரைடில் வந்துட்டு சவுண்டு நான் பேசினது கேட்டிருக்கோமா என்ன கேட்கலான்னு தெரில. பட் இப்போ கிளியராக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். என் மண்டை இப்போ தான் பார்க்க எனக்கே அழகாக இருக்குது. இதுக்கு முன்னால் இங்கிட்டோ அங்கிட்டோன்னு போயிட்டுருக்கோம். ஸோ இப்படி தான் இருக்குது. ஓகே, செல்லக்குட்டி கிளச் பிளேட் வேறு மாற்றணும் போனதுக்கப்புறம். அவனுக்கு வேறு 2000 2500 செலவு இருக்குது. பேசுகிறது கிளியராக கேட்க மாட்டேன்னு தெரில. ஸோ எனிவேஸ், இவனுங்க தான் RC 390. நாங்கள் கப்புள்ஸாக வரதெல்லாம் ஒரு ஜாலி தான்ப்பா கொடைக்கானலுக்கு எப்போவுமே. ஸோ இப்போ நான் போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ டீ கடைக்கு போயிட்டுருக்கோம். ஹோட்டல் டெம்பிள் சிட்டி 25 கிலோமீட்டர்ஸ். பட் இங்கே வடை சாப்பிட்டுட்டு இப்படி கிளம்பும். எப்போ வந்தாலும் இந்த கல்லை தான் சாப்பிடுவோம். பருப்படை இருக்கானு தெரியலையே. இருக்குது. ஒரு டீ 2 பாடை பருப்படை. ஒரு வழியாக ஒரு டீ அப்புறம் 2 வடை. அவ்வளோதான் இன்றைக்கி ஸ்நாக்ஸு. ஏன்னா உள்ளூருக்குள்ளேருந்து கொடைக்கானல் வந்துட்டு ஹோட்டலில் போய் தானே சிறப்பாக அடிப்பாங்க. ஸோ அவ்வளோதான் மக்கள். இந்த சைடு பிடிச்சி பேசணும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போலையே. ஓகே, இப்படியே இனிமேல் பேசுவோம். ஸோ நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் எங்கே போவேன்னு தெரில, போனால் வீடியோ எடுத்து போடுறேன். என்ன வடையா, மசால் வடையா, அருஞ்சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடு. எனக்கு ரொம்ப கடுப்பாகிற விஷயம் தான் கப்பு சாப்பிட்றாங்க. அவ்வளோதான்டா செல்லக்குட்டி, அண்ணன்ட்டு இருந்தது. பாய் பாய் ஃப்ரெண்ட், போய்ட்டுறேன். அட சொருக்குன்னு ஒரு சவுண்டு.